அண்ணா பெரியார் 2 பேருடைய புகைப்படத்தை காட்டி அதிமுகவினுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் இருக்கிற மேடையிலேயே இந்து முன்னணி ஒரு வீடியோ போடுகிறது. அந்த வீடியோவுக்கு எதிராக தமிழ்நாடே கொந்தளிக்கிறது. குறிப்பா சித்தாந்தம் பேசுகிறவர்கள் அதற்கு எதிராக களமாடுகிறார்கள். அந்த இடத்துல எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லுகிற இவர் எந்த இடத்துலையும் அவர்களை அதிமுக பெருசா விமர்சிக்கல. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு சதவீதத்தை பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட தலைமையாளர் கூட்டணிக்கும் 2.46 தான் வித்தியாசம். 2.5% தான். ரெண்டு கட்சிகளும் பொறுத்த பார்த்தோம்னா 3.5% வரும். நான் டேட்டாவோட சொல்ல முடியும். கூட்டணியா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5% வரும். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அரசியல் எதிரிகள் தான். ஆனா கொள்கைகள் நிறைய ஒத்து போயிருவோம். பெரியார் அவங்களும் தூக்கி பிடிக்கிறாங்க, நாங்களும் தூக்கி பிடிக்கிறோம். அண்ணாவை அவங்களும் தூக்கி பிடிக்கிறாங்க, நீங்க தூக்கி பிடிக்கிறீங்களா சார் பெரியார? காங்கிரஸ் என்னை கருவறுத்து விட்டது. என்னுடைய ஆசைமகள் கனிமொழியை திகார் ஜெயிலில் வச்சுட்டாங்க. எனது நேசத்துக்குரிய ராஜா திகார் செயலில் வச்சுட்டாங்க. என் அன்பு மனைவி தயாளம்மாவை மனசை நோவடிச்சிட்டாங்க. இனிமே ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, காங்கிரஸோட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு 2014 மறுபடியும் எலெக்ஷன் வச்சு. இதெல்லாம் அரசியல் சாதாரண பிஜேபி அதிமுக கூட்டணி. சரி, நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் புனிதாராக இருந்தால் புத்தராக இருந்தால் ஓகே. நீங்கள் தான் ஏற்கனவே கூட்டணி வச்சிருக்கீங்கள, நீங்கள் தான் கல்வப்புறம் வச்சிருக்கீங்கள. கல்லூரிகள் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது அறநிலையத்துறை காசு எடுத்து கட்டப்படுகிறதுன்னு சொல்லி பகிரங்கமா ஒரு இந்துத்துவவாதி பேசுகிற பேச்சு நீங்க பேசுறீங்க. மண், மானம், மொழி, இந்த 3க்கு நான் விளக்கம் கொடுத்துட்றேன். மண்ணை காப்பாற்றணும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் உள்ள மலைகளையும் ஆறுகளையும் வெட்டி கொள்ளையடிச்சாச்சு. மானம் இருங்க சார், நீங்க புத்தரா இருந்தா புனிதா இருந்தா ஓகே. நீங்க தான் ஏற்கனவே அந்த வாக்கு வாங்கி எமர்ஜென்சி காலகட்டத்துல திமுக அவர்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுத்து ஆர்எஸ்எஸ் அங்க இருக்கக்கூடிய இவர்கள் நெருக்கடியில இங்க வாழ்ந்தாங்க. அதுக்கெல்லாம் பாதுகாப்பு, அதெல்லாம் விஷயம் இல்ல. எமர்ஜென்சி உள்ள போன குடும்பம் ரோட்ல பிச்சை எடுக்கு சார். கருணாநிதி குடும்பம் தான் இன்னைக்கு வாழுது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். எங்க புரட்சி பொதுச் செயலாளர் புரட்சி பயணம் மேற்கொள்றாரு. கூட்டத்தை பாத்தீங்களா? எங்க கூட்டம் 200 ரூபாய்க்கு வர்ற கூட்டம், கொள்கை கூட்டம். மக்கள் திரண்டிருச்சு இந்த ஆட்சியை வீழ்த்தியே விடுவாங்க. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாதத்தில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவர்களும், மேலும் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு சுமன் கவி துவங்கலான் இருக்கேன். வரக்கூடிய ஆகஸ்ட் 25ஆம் தேதி தாவேக்காவுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு அதுக்குண்டான பூஜைக்கான வேலைகளும் துவங்கிட்டாங்க. அதாவது நான் ஒரு மதசார்பற்ற கட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த பூஜை இந்து முறைப்படி அந்த பூஜையும் பண்ணாங்க. ஆனால் புகைப்படங்கள் எல்லாம் 3 மதத்தினருக்கு ஒரு ரிலேட்டடான புகைப்படங்களை வச்சு தான் அந்த பூஜைகளும் பண்ணதை நம்மளால பார்க்க முடியுது. விஜய் களத்துல இறங்கிட்டாரு. கடந்த முறை இப்போ இந்த அஜித்குமார் மரணத்திற்கு ஒரு 4 நிமிடம் பேச்சை மட்டும் வெளிப்படுத்தினாரு அந்த போராட்டத்தில். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து மாநாடு, அடுத்து அவர் சுற்றுப்பயணமும் மேற்கொள்ள இருக்கிறாருன்னு சொல்லி அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு. களத்துக்கு வந்துட்டாரு. குறிப்பாக சொல்ல போனா இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், குறிப்பாக ஆளும் அரசிற்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிற கருத்துக்களும் விமர்சையாக பேசப்படுது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. விஜயினுடைய இந்த எந்த சாமியை வச்சு கும்பிட்டாரு, அவர் யாருக்கு வணக்கம் செலுத்தினாரு அப்படிங்கிறது ஒரு பிரதானமான பிரச்சனை இல்லை. மக்கள் வாக்காளர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் பல்வேறு கடவுள்களை வணங்குகிறவர்கள். அதுலேயும் பெரும்பான்மை மக்கள் இந்துங்கிற ஒரு குடைக்கு கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிற பல்வேறு மதப்பிரிவுகளை சேர்ந்தவர்கள். இப்போ இந்துவில் குறிப்பிட்ட ஒரு கடவுளை காட்டிட்டு நீங்கள் இந்துன்னு கேட்டகரைஸ் பண்ண முடியாது, சரிங்களா? அதனால் அவர் ஒரு வழிபாட்டை நடத்திட்டு வர்றது தப்பு கிடையாது. அதே மாதிரி மத நம்பிக்கை ஒருத்தருக்கு இருக்கிறதும் ஒன்றும் குற்றம் கிடையாது. ஸோ அவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிற கேள்வி வைத்தோம். அவருக்கு இது வரைக்கும் ஒன்றும் பெரிய கொள்கைகள்லாம் கிடையாது. 2 கட்சிகளை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதிமுகவை அந்த லிஸ்ட்டில் அவர் சேர்க்கலை. அதாவது திமுகவை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் 2026, பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படிங்கிறாரு. கொள்கை அப்படிங்கிற அவர் அந்த கட்சி கொள்கையின் எதிரியாக இருந்ததுன்னா அதுக்கு எதிரானது உங்களுடைய கொள்கை, அவ்வளோதான்.
அதாவது ஒரு நெரேட்டிவான கொள்கைன்னு முழுவதுமாக வடிவமைக்கப்படாவிட்டாலும் பாஜக என்பது கொள்கை சித்தாந்த ரீதியாக இந்துத்துவ மதவாத பாசிசம் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அப்படிங்கிற புள்ளி. இன்னொன்னு, அந்த இடத்துக்குள்ள அந்த பாக்கெட்டுக்குள்ள அவர் வந்து எந்த இடத்துலையுமே அதிமுகவை விமர்சித்து பேசவில்லை. கடைசி நிமிஷம் வரலும் அதிமுகவுக்கு ஒரு இடத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காப்புல. விமர்சனம் பண்ணிட்டாரு அதிமுகவை. விமர்சனம் அது சின்னதா சொல்லியிருக்காரு. நாங்க கூடி குறுக்கி போறதுக்கு அதிமுக திமுக கிடையாது. அது நீங்க அப்படி சொல்றதுங்கிறது ரெண்டையும் அப்படியே ஈஸியா சமப்படுத்திட்டு போனதே தவிர முழுவதுமாக ஒரு உளப்பூர்வமான எதிர்ப்பை அவர் செலுத்தல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு வந்ததை வந்து கடுமையாக விமர்சித்து அதற்கு பக்கம் பக்கமாக அறிக்கை விட்டார். ஆனா கொள்கை எதிரிகள் அப்படி கொள்கையினுடைய ஆதரவாளர்கள் அடையாளம்னு சொல்லப்படுகிற அண்ணா பெரியார் 2 பேருடைய புகைப்படத்தை காட்டி அதிமுகவினுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் இருக்கிற மேடையிலேயே இந்து முன்னணி ஒரு வீடியோ போடுகிறது. அந்த வீடியோவுக்கு எதிராக தமிழ்நாடே கொந்தளிக்கிறது. குறிப்பா சித்தாந்தம் பேசுகிறவர்கள் அதற்கு எதிராக களமாடுகிறார்கள். அந்த இடத்துல எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லுகிற இவர் வந்து எந்த இடத்துலயும் அவர்களை வந்து அதிமுக பெருசா விமர்சிக்கல. திரு சீமான் அவர்கள் கூட தந்தை பெரியாரை வந்து அவமதித்த போது கூட அவர் ரியாக்ட் பண்ணல. அப்போ இவருக்கு வந்து தந்தை பெரியாருவோ அல்லது அண்ணாவோ அந்த அடிப்படையில் அவர் கொள்கையை பார்க்கல. அப்புறம் அப்படிப்பட்ட அதான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன்னா கொள்கை பிடிப்பிலிருந்து அவர் இயங்கவில்லை, கலை யதார்த்தத்திலிருந்து இயங்குறாரு. இப்ப இவங்களெல்லாம் வந்து ஒரு பொருட்டா மதிக்கலையா? ஒரு கில்லிங் இன் சைலன்ஸ் பண்றாரோ திரு சீமானையோ அல்லது இந்து முன்னணி மாநாட்டையோ? அதெல்லாம் வந்து கில்லிங் இன் சைலன்ஸ் பண்றாரோ? நம்ம பேசியே அது இன்னும் பூதாகரமாக்கணும், ரியாக்ட் பண்ணணும்ன்ற மாதிரி. அப்படி இல்லை, இங்க அது இல்லை விஷயம். அதாவது சில கண்டென்ட்டுகளை பேசியே தீர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நீங்க வந்து திமுகவுக்கு எதிரானதை மட்டும்தான் பேசுவேன். நீங்க கில்லிங் இன் சைலண்ட்னா அது வந்து சீமானுக்கும் இந்து முன்னணிக்கு மட்டும் இல்லையா? அது வந்து கில்லிங் இன் சைலண்ட்ங்கிறது நீங்க அதிமுகவுக்கு ஏன் நீங்க பின்வாங்குறீங்கிற கேள்வி இருக்குல்ல. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிற மேடையில் நடக்கிறது. இப்ப நீங்க இந்து முன்னணிக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியது இல்ல, நீங்க ஏன் போனீங்கன்னு கேள்வி கேட்கலாம்ல. உங்களுக்கு ஒரு கொள்கை இருந்திருந்தால். அதான் சொல்றேன். அப்போ ஸ்திரமான கொள்கை இல்லை. பாஜகவை கொள்கை எறின்னு சொல்ற அளவுக்கு தான் கொள்கை இருக்கே தவிர ஸ்திரமான சித்தாந்த பின்புலம்லாம் ஒண்ணு இல்லைங்கிறது அவருடைய வேக்கும். அங்க ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படிங்கிறது. மாநாட்டை எப்படி பாக்குறீங்க? இப்ப முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்தினாரு. எவ்வளவு பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து குழுமி இருந்தாங்க. இப்போ 2வது மாநாடு திரு விஜய் அவர்களுடைய மாநாடு ரொம்ப பெரிதும் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாநாடா இருக்கு. இது ஒரு அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? முதற்கட்ட பார்வை பத்தி விஜயை பார்க்கணுங்கிறவர்களுக்கு, நீண்ட நாள் ஆசை உள்ளவர்களுக்கு அதற்கான திருப்தியை 2வது முறையாக, இப்போ நீங்க மகளிர் இந்த இது பணம் கிடைக்கலன்னா 2வது ட்ரிப்பு ஃபில் பண்ணி வாங்கலாம்னு ஒரு அறிவிப்பு வந்துல, அதே மாதிரி போன மாநாட்டில் விஜய் பார்க்க வாய்ப்பு கிடைக்காதவர்கள் இந்த முறை பார்த்துக் கொள்ளலாம்ங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. குறைச்சி மதிப்பீங்களே ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஏக்கத்துக்கு கூட்டம் நிறைய இருந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா? அரசியல தாக்கத்தை ஏற்படுத்தாதான்? கூட்டத்தை வைத்து ஒன்றை வந்து கிரகிக்க முடியாது. நான் வந்து இந்த விவகாரத்தை வந்து சரத்குமார் அவர்களுடைய பேச்சிலிருந்து சொல்கிறேன். நாங்கெல்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது அவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அதெல்லாம் வாக்குகளாக வரும் என்று கனவு கண்டோம், அது நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் கடந்த காலத்திலேயே பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து இது கமலஹாசனுக்கு நிரூபணம் ஆச்சுது, அதே தான் இவருக்கும் நிரூபணமாக போகுது. அதனால கூட்டம் ஒரு வருவதனாலேயே அது அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்பல. ஓகே, திரு செந்தில்வேல் சார், இப்போ திரு விஜய் அவர்கள் வரக்கூடிய ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஒரு 2வது தன்னுடைய மாநில மாநாட்டை வந்து நடத்த இருக்கிறாங்க. அதுக்குண்டான எல்லா பணிகளும் வந்து ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கு. மதுரையை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது குறிப்பா யாருக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னா அதிமுகவிற்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். எதிர்ப்பு வாக்குகளை தான் வந்து அவர் வந்து பிரிப்பாரு. அதிமுக கணிசமா வந்து இதுல வந்து டேமேஜ் ஆக போகுது அவருடைய வருகையினுடைய நீட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லப்படுது. திரு சுமன் கம்பி பல விஷயங்கள் வந்து மேற்கோள் காட்டினாரு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? அதாவது முட்கள் நிறைந்த அரசியலை வந்து மரியாதைக்குரிய விஜய் வந்து தேர்ந்தெடுத்து அந்த பயணத்தில் கலந்துட்டார். அரசியல் பயணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமைஞ்சு, மாநாடு நடிகர்கள் கூட்டம் போட்டால் கூட்டம் வர்றது இயற்கை தான். எல்லாருக்குமே முன்னோடியாக வந்து மரியாதைக்குரிய மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் வந்து இவங்களுக்கெல்லாம் நடிகர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக அரசியல் கட்சி ஆரம்பித்தார். அன்றைக்கு வந்து தேவை இருந்துச்சு. அன்றைக்கு வந்து சமூக ஏற்றத்தாழ்வுகளை, தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளில், இங்கே உள்ள அநியாயங்களை, அக்கிரமங்களை, அன்றைக்கு ஆட்சி செய்த காங்கிரஸாருடைய
அக்கிரமங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு இப்போ பெரியாருடைய கொள்கைகளை, அண்ணாவுடைய கொள்கைகளை கிராமம் கிராமமாக தூக்கி சமக்கிறதுக்கு எம்ஜிஆருடைய படம் தேவைப்பட்டது, அவருடைய பாடல் தேவைப்பட்டது, அவருடைய கொள்கை தேவைப்பட்டது. அன்றைக்கு போய் மக்களை வந்து ரீச் பண்ணான். அன்றைக்கு ஏற்பட்ட சமூக சீர்வுகளில் ஒழுங்குபடுத்தக்கூடிய அளவுக்கு சினிமா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. நீ அதை வந்து அந்த மாதிரி புரட்சிகரமான படங்கள் தான், திரைப்படங்கள் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தாருன்னு சொல்றீங்க. மேக்சிமம் புரட்சி, அதாவது ஒரு சமூக சீர்கேட்ட வந்து சமன் செய்கிற வேலையை எம்ஜிஆர் பார்த்தாரு. அதனால அந்த தேவை இருந்துச்சு. அவர் கிராம கிராமமாக அவருடைய போய் கொள்கை வந்து மக்களை போய் ஈர்த்துச்சு. அதனால மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அவர் கட்சி ஆரம்பித்து 5 வருஷத்துல ஆட்சிக்கு வந்தார். இது வரலாறு. இவரோட வருகை உங்களை வந்து கடுமையா பாதிக்குன்றாங்களே. திமுகவோட வாக்கு சாலிடா இருக்கு, அது வந்து ப்ரோ இன்கம்பன்சி வரும் இந்த தேர்தலில் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. எதிர்ப்பு வாக்குகளை நிச்சயமா வந்து சிதறும். 2016 கூட எதிர்ப்பு வாக்குகள் தான் திரு அன்புமணி அவர்களாக இருக்கட்டும், மக்கள் நல கூட்டணியா இருக்கட்டும், இப்படி பிரிந்தவர்களோட வாக்குகள் தான் நீங்க ஜெயிச்சிங்க. அது போல கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு சதவீதத்தை பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட தலைமையிலான கூட்டணிக்கும் 2.46 தான் வித்தியாசம். 2.5% தான். இல்ல சார், அது சார் ஒரு நிமிஷம் பேச விடுங்க. டேட்டா படி சொல்லணும்னா திமுக அதிமுகவுக்கு 2 கட்சிகளும் பொறுத்த பார்த்தோம்னா 3.5% வரும். நான் டேட்டாவோட சொல்ல முடியும். கூட்டணியா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5% வரும். அதெல்லாம் கிடையாது. இல்ல நான் டேட்டா சொல்றேன் சார். நான் டேட்டா சொல்றேன். சரி, நீங்க சொல்ற 3% வச்சுக்குவோம். 3.5. சார் அது திமுக அதிமுக அதை நம்ம ஒப்பிட முடியாது. அணியா தான் நம்ம பார்க்கணும். இல்லைங்க, அந்த கால்குலேஷனே பாருங்க. தமிழ்நாட்டுல 68,000 பூத்து, ஒரு பூத்துக்கு 10 ஓட்டு எக்ஸ்ட்ரா வேணா அதிமுக கூட்டணி வந்துடும். 10 ஓட்டுங்கிறது 2 குடும்பம் தான் மாற்றி போடணும். ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். அதனால இந்த ஆன்டி இன்கம்ஸுங்கிறது திமுகவுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு. எப்படி கவர்மெண்ட் எது போட்டு எப்படி வந்து விஜய்க்கு போவோம்? விஜய்க்கு யார் போவாங்க? நியூ யங்ஸ்டர்ஸு, நியூ பெண்கள், அவர் படத்தை பார்த்து ரசிக்கிறவங்க, அவருடைய பாடல்களை கேட்டு டான்ஸை பிடிச்சவங்க. நீங்கள் ரீசெண்டாக மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரு. அந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சவுடனே அந்த ரசிகர்கள்லாம் எங்கே போகிறாங்க? மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியுடைய சமாதியில் போய் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. யார் அந்த எந்த சிந்தனை இருக்கோ அங்கே தான் போவாங்க. நீங்கள் விஜயகாந்துக்கு மீட்டிங் போட்டால் விஜயகாந்த் ஆட்கள்லாம் நேராக போய் எம்ஜிஆர் சமாதிக்கு போவாங்க. கூடுதலா இன்னொன்று சொல்கிறேன், இருங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் டிசம்பர் 5ஆம் தேதி மரணித்தார்கள் அல்லவா? அவர்களுடைய அந்த நினைவு நாள் அன்று அஇஅதிமுக தொண்டர்கள் மாண்பை கருதி கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த சமாதிக்கும் மரியாதையை செலுத்தி புகைப்படத்தை பகிர்ந்தார்கள். அரசியல் மாண்பு, குறைந்தபட்ச அரசியல் மாண்பை கூட அதாவதுங்க, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அரசியல் எதிரிகள் தான். ஆனா கொள்கை நிறைய ஒத்து போயிடுவோம். பெரியார் அவங்களும் தூக்கி பிடிக்கிறாங்க, நாங்களும் தூக்கி பிடிக்கிறோம். அண்ணாவும் நீங்க தூக்கி பிடிக்கிறீங்களா சார் பெரியார? அது உங்களை ட்ரெயின் இந்து முன்னணி மாநாட்டுல அதான் சார் குறிப்பிட்டாரு. அப்படி அப்பட்டமா வந்து உங்களை வந்து கேவலப்படுத்துறாங்க தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும். ஆனா அந்த மாநாட்டை நீங்க காத்து அமர்ந்து அதன் பிறகு நாங்களாவது மாநாட்டுல கலந்துக்கிட்டான். ராமர் கோயில் கட்டடத்துக்கு நிதி கொடுத்தது திமுக. அது உங்களுக்கு தெரியுமா? செங்கல் அனுப்பணும்னு சொன்னது RSS. அனுப்பணும்னு சொன்னது பேச 2 பேரும் காரணம் பண்ணியா? RSS பேரணிக்கு தமிழ்நாட்டுல அனுமதி திமுக எங்க கொடுத்துச்சு? 1999ல. அங்க எங்க நீங்க 1999ல திமுக, 2001ல பிஜேபியோட கூட்டணி வச்சு திமுக. இப்படி எத்தனையோ கதைகளை சொல்லிட்டு போயிருக்கான். அதனால இந்த ஒரு நிமிஷம், தமிழர் விரோத கொள்கையில காங்கிரஸும் சரி பிஜேபி சரி 2 பேருமே சமன் தான். 2 பேர் தான் ஈக்குவல் தான். ஒரு அஇஅதிமுகவோட காரியகர்த்தாவாக திரு செந்தில் அவர்கள் தமிழர் விரோதி என்று பாரதிய ஜனதாவை காங்கிரஸ் சொல்ற அதை நீங்க விட்டார் சார். காங்கிரஸ் சொல்லுங்க சார், உங்க எதிர்க்கட்சி சார் காங்கிரஸ், பாஜக தமிழ் விரோதி. அஇஅதிமுக கூறி இருக்கிறார். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடந்த 4 நாளைக்கு முன்னாடி, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள இந்தி ஒழிப்பு குரல் தான் வந்து மகாராஷ்டிரா ஒழிச்சிருச்சு, ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவும் திரண்டு எழுதிருச்சு இந்திக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள்ல மரியாதைக்குரிய அந்த சிவசேனா கட்சியினுடைய உத்தவ் தாக்கரே பிரிவினுடைய MP சஞ்சய் ராவத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் போறாரு. அதாவது திமுகவுக்கும் தமிழகத்துக்கும் உள்ள இந்திய எதிர்ப்புக்கும் மகாராஷ்டிராவில் இந்திய எதிர்ப்புக்கும் வித்தியாசம் இருக்கு, வேறுபாடு இருக்கு. நாங்க வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் வந்து இந்திய கத்துக்கூடாது சொல்றோம். நாங்க இந்திய நேசிக்கிறோம், இந்திய பேசுறோம். எங்களுக்கு இந்திக்கும் எங்களுக்கு வேற்றுமை கிடையாது. நாங்க வந்து மராத்திய வந்து வளர்ச்சியில வந்து அரசு பாஜக அரசு வந்து தடுக்கக்கூடாது, நாங்க இந்திய நேசிக்கிறோம் சொல்லிட்டாங்க. இந்த அசிங்கம் எதுக்கு?
நீங்க வந்து இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் போய் சொல்றீங்க. அந்த மாதிரி தான் நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கல, நீங்க பிஜேபி RSS நேசிக்கல, நீங்க ராமர் கோயில் கட்டினதுக்கு கொடுக்கல, உடனே அதிமுக நான் சொல்றது 2 பேரும் காங்கிரஸும் சரி பிஜேபி சரி காங்கிரஸ் சரி 2மே ஒரே நேர்கோடு தான். அவங்களுக்கு காரணம் நம்மளுடைய தொன்மை, நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய பழக்க வழக்கம் எல்லாத்து மேலேயும் அவங்களுக்கு ஒரு ஜெலசி இருக்கு, ஒரு கோபம் இருக்கு. அரசியல் கூட்டணி என்பது கடந்து நான் சொல்றேன். கூட்டணி காங்கிரஸ் அதான் பண்ணா, பிஜேபி அதான் பண்ணா. அதனால நம்ம அந்த இதுக்குள்ளே போகணும். இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கு வாங்க. விஜயினுடைய மாநாடு தமிழ்நாட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறதில்ல. அவருக்கு அவருடைய ரசிகர்கள், அவருக்கு ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு, அந்த ரசிகர்கள் போவாங்க. நடிகரை பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டில் எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்கு, படம் பார்க்குற மாதிரி தான் அந்த கூட்டம் போகும். இதுல வந்து விஜய் வந்து உண்மையிலேயே அறிவாளியா இருந்தா, அவர் வந்து அவருக்கு உண்மையான ஆலோசகர்கள் இருந்தா, அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட தலைமையில கூட்டணியில் இணைஞ்சா அவருக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கு. ஆனா சார், நீங்க தாக்கத்தை ஏற்படுத்தாது அவர் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இந்த மக்களை காப்போம், அந்த தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த பயணம் துவங்குவதற்கு முன்னதாக தலைமையகத்துல அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, திரு விஜய் அவர்கள் வந்து பிஜேபி கூட்டணியில இருந்தா நாங்க இருக்க மாட்டோம், திமுக கூட்டணியில இருந்தா இருக்க மாட்டோம்னு சொல்றாரு. அவரு வந்து நீங்க அழைப்பீங்களான்னு கேட்கும் பொழுது, ஆம், திமுக கூட்டணி, திமுகவுக்கு எதிரான யாரெல்லாம் மனோநிலை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஓரணியில எங்க கூட சேரணும்னு சொல்லி நானும் சொல்றேன் அவருடைய கதை துறக்கிறாரு. அவர் ஒரு ஃபேக்டர் இல்லாட்டி நீங்க சொல்லிடுவீங்க. இருங்க, அதைத்தான் நானும் சொல்றேன். அதிமுகவினுடைய பிரதான எதிரி திமுக. இந்த 4.5 வருஷத்துல தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்கர்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கு. அந்த ஆட்சியை வீழ்த்தணும், அதுக்கு ஒரு கூட்டணி தேவை. நாங்க ஆல்ரெடி பிஜேபியோட ஒரு கூட்டணி சேர்ந்துட்டோம். இன்னும் யாரெல்லாம் திமுக எதிர்ப்பு மனநிலை இருக்காங்களோ அவங்களெல்லாம் நாங்க அழைக்கிறோம். விஜய் வந்தா நாங்க முழுவதோட சேர்த்து நாங்க எலெக்ஷன் சந்திப்போம். எங்க பொதுச்செயலாளர் சொல்றது நானும் சொல்றேன். திரு சிவங்கவி சார், சிம்பிளா இந்த விஷயத்தை நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இருவரும் ஆளுமைகள் சமகாலத்துல ரொம்ப ஒரு 2 வருட இடைவெளியில இல்லாம போயிடுறாங்க. ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா 2016 கடைசி, அதுக்கப்புறம் கலைஞர் 2018. ஆமா, 2 வருட இடைவெளி தான். அப்ப அடுத்தடுத்த விக்கெட் விழுந்துச்சு. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இறக்கும் போதே கலைஞர் அவர்களும் இன்ஆக்டிவ்ங்கிற நிலைமைக்கே போயிட்டாரு. அப்போ கட்சி இது இவர் தான் எடுத்து நடத்துறாருங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனா அந்த நேரத்துல ஒரு பெரிய புரொபகண்டா ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு, ஒரு பரப்புரை. அங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் வேக்கம் இருக்குது, அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் வந்து ரஜினிகாந்த் 2019 கொஞ்சம் லைட்டா தலை தூக்கி பாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் பின்வாங்கிடுறாரு. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, அந்த வெற்றிடம்ங்கிறது 2 பக்கம் இருந்துச்சு. ஆனா ஒரு பக்கம் நிறுவனமாகி அந்த வெற்றிடம் அடைக்கப்பட்டாச்சு, முதல்வராயாச்சு. முதல்வராகிறது மட்டும் இல்ல, தொடர்ந்து வெற்றிகள். அதுவும் நீங்க கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் வந்து எந்த, அதாவது ஈடையினை இல்லாத வெற்றி, அதாவது மொத்த எல்லா தொகுதிகளும் வெற்றி அடைகிறாங்க. இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று இங்க சாலிடா நிற்கக்கூடிய ஒரு அணி. இன்னொன்னு, சொந்த கட்சியே ஒருங்கிணைக்க முடியாத ஒரு தலைவர். அவரை நீங்க தலைவர்னு வச்சுக்கிட்டாலும் சரி, எந்த இதுல வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த மொத்த கூட்டணியே நிர்வகிக்க முடியல. நீங்க விஜயை கூப்பிட்டு நீங்க கூட்டணி வைக்கிறதா 2வது. முதல்ல உங்களுடைய கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அணிகளை இணைக்கக்கூடிய ஆற்றல் புடைந்த கரிஸ்மேட்டிக் லீடரா இவர் இருக்கிறாரா, ஒரு கேள்வி. 2வது, பாஜகவினுடைய கூட்டணியே வந்து எந்த விதத்தில் நிர்ணயிக்கப்பட்டது, அதற்கான நிகழ்கால சான்றுகள், வீடியோக்கள் எல்லாமே இருக்குது. கடைசி நிமிஷம் வரலும் அவர் வந்து பாஜக அதான் அலுவலகத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த நிகழ்வை எல்லாம் பார்த்தோம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு மத்தியில் தான் அதிமுக பாஜக கூட்டணியே உருவாகி இருக்கு. இன்னைக்கு வரல அந்த நெருக்கடி, முரண்பாடுகள் இருந்துகிட்டே இருக்குது. நீங்க அவர் வந்து அமித்ஷா சொல்றாரு, இன்னைக்கு கூட ஆங்கில பத்திரிகை கொடுத்த இதுல பேட்டியில சொல்றாரு, கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம். அது எவ்வளவு அப்படி சொல்றாங்க. இவரு சொல்றாரு, நாங்கள் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி விடுவோம், நாங்க திமுகவை வீழ்த்துவதற்காகத்தான் ஒரு அணியில் நிற்கிறோமே தவிர, அந்த வாக்குகள் சிந்தாமல் விளணுங்கிறதுக்காக தான் கூட்டணி வச்சிருக்கோமே தவிர, ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுக்கெல்லாம் கூட்டணி இல்லைன்னு பேசுறாரு. இப்ப இந்த முரண்பாடுகளே முடியாத போது இந்த கூட்டணியை நம்பி இன்னொருத்தர் வரணுங்கிறதுக்கு என்னங்க ஸ்டெபிலிட்டி இருக்கு? இன்னொன்னு, பாஜக மாதிரி ஒரு கொள்கை தேவை இருக்குதா? நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த வாதத்தை நீங்க முன் வச்சிட்டீங்க அப்படின்னா, இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பொருந்தாதாங்கிற கேள்வியும் அடுத்த கட்டமா வந்துடும். இப்ப அடுத்தடுத்து காங்கிரஸோட தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க,
ஏற்கனவே உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் பேசினாரு. இப்போ அடுத்தடுத்து அதுவும் அவங்களும் வந்து இந்த முழக்கத்தை முன்வைக்கிறாங்கல்ல. நீங்க உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில ஒன்னா நின்று தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு உரசல் என்பது வேறு, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன முரண்பாடு, இறுக்கமா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்குள்ள கூட சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கும். அப்படிப்பட்ட முரண்பாட்டுல இருந்து பேசுவது என்பது வேறு, முற்றிலும் நீங்க வேற நான் வேற, எங்களுடைய தலைமையில் ஆட்சின்னு சொல்வதற்கும். இன்னொரு வேடிக்கை என்னன்னா, நீங்க அன்வர் ராஜா அவர்களுடைய பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா திமுக பாஜக ஒரு காலத்துக்கு காலான்ற விட மாட்டோம்னு சொல்றாரு. நீங்க கூடையே சேர்த்து வச்சுட்டு கால் ஒன்ற விட மாட்டோம்னா என்ன இடுப்புல எடுத்து வச்சுட்டீங்களான்னு கேள்வி இருக்குல்ல. அப்போ அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். இப்ப விஜய் அவர்களும் இப்போ தமிழகத்துல 2026 வந்து குறிப்பா இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற முழக்கம் விமர்சையா எல்லா கட்சிகளிலும் பேசப்பட்டு வருது. இதே தான் விஜய் அவர்களும் வந்து முதல் மாநாட்டில் சொல்லியிருந்தார், நம்ம நம்பி வரக்கூடிய கட்சிகளை நம்ம அரவணைக்கணும் இல்லையா. இப்போ கூட்டணி ஆட்சின்ற ஒரு தகவல் அவர் திறந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ அவர் நிச்சயமா அந்த கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை நிச்சயமா இந்த மாநாட்டிலேயே முன்வைப்பாரு. அடுத்த கட்டமா அது கதவுகளையும் திறந்து வைப்பாருன்னு வச்சுப்போமே. அப்போ இந்த கூட்டணி ஆட்சிங்கிற விஜய் அவர்களுடைய இந்த முழக்கம், இந்த கருத்து எடுபடும் நினைக்கிறீங்களா 26 தேர்தலில்? முதல்ல தமிழ்நாட்டுக்கே பொருந்தாத ஒரு பேச்சு அது. அதாவது இது வரைக்கும் நான் தமிழ்நாட்டோட ட்ராக் ரெக்கார்டில் சொல்றேன், இது வரைக்கும் எங்கேயுமே வந்து அதாவது பல்வேறு மாநிலங்களில் கூட்டணி ஆட்சின்னு ஒன்று இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் அது இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் அப்படிப்பட்ட இடத்தை எந்த பிற கட்சிகளுக்கும் வழங்காத போது, அதோட பொருள் என்னன்னா, இது ஜனநாயக விரோதம்லாம் நீங்க பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்னா, தமிழ்நாட்டினுடைய அந்த தனித்துவத்தை பேணுகிற ஆற்றல் படைத்த எந்த கட்சி வேணாலும் வரலாம், நீங்க கூட்டு குழப்பம் பண்ணக்கூடாது. 4 பேர் உட்கார்ந்துக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட இழுக்கிற ஆட்சி நடக்கக்கூடாதுங்கிற அளவுல தான் அதை நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இது ஜனநாயக நடைமுறை கிடையாது. இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறையை மாற்றுவது அப்படின்னா திமுக அதிமுகங்கிற அந்த இரட்டை அணிக்கு பதிலாக ஆல்டர்னேட் கற்பிப்பது. இந்த ஆல்டர்னேட்டை கற்பிக்கிற இடத்தில் எது இருக்குன்னா அதிமுக பலவீனமா இருக்குங்கிறது தான் இருக்கே தவிர, நீங்க திமுக கிட்ட போய் இந்த டயலாக் யாராவது பேச முடியுமா? அப்போ மீண்டும் மீண்டும் என்ன சொல்றோம்னா, அதிமுக பலவீனமாக இருப்பதை சுட்டிக்காட்டுவதற்கு தான் கூட்டணி ஆட்சிங்கிற ப்ரொபோசலே வைக்கப்படுகிறது என்னுடைய கருத்து. ஓகே, திரு செந்தில் சார், இப்போ திரு விஜய் அவர்களும் இந்த கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை தொடர்ந்து வைக்கிறாரு. கூட்டணி கட்சிகளை வந்து அரவணைக்கணுங்கிற ஒரு கருத்தை அவரும் முன் வச்சாரு. இப்போ அடுத்த மாநாடு, இப்போ உங்களுடைய கூட்டணி கட்சியினரும் வந்து யாரெல்லாம் நேற்று தினம் பாமகவுக்கு பகிரங்கமான அறைகோலை விட்டுருந்தார், எங்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருந்தார். இது நீ காலில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, அதிகாரத்தில் பங்கு இருந்தால் தான் வந்து எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி திரு அன்புமணி அவர்கள் சொல்கிறத பார்க்க முடியுது. இப்போ விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு, கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்குங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. அப்போ அது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இந்த தேர்தலில் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை. அதாவதுங்க, இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதுக்கு முதல்ல தமிழ்நாட்டில் பிள்ளையார் சொல்லி போட்டவர் யார் தெரியுமா? மறைந்த மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் 1980 காங்கிரஸோட கூட்டணி போட்டு மரியாதைக்குரிய இந்திரா அம்மையாரோட சர்க்காரிய கமிஷனில் ஒரு பிரச்சனை வந்து தன் மீது இருந்த ஊழல் வழக்குகளை தப்பிக்கிறதுக்காக நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லிட்டு முதல்ல 114 சீட்டு மீதி கம்யூனிஸ்ட்டுக்கு 8 சீட்டு கொடுத்து இந்த மாதிரி ஒரு கூட்டணிக்கு 114 சீட்டுன்றா எப்படி வந்து தனியாக ஆட்சி அமைக்க முடியும்? முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு சீட் ஷேரை வந்து அறிமுகப்படுத்ததே மரியாதைக்குரிய கருணாநிதி தான். ஒற்றை இலக்கு எம்ஜிஆரை வீழ்த்தணும் அவங்களுக்கு. கடைசியில் அந்த கூட்டணி மிகப்பெரிய படுதோல்வி அடைஞ்சிச்சு. அதனால அதே மாதிரி 2013 பார்த்தீங்கன்னா இருங்க ஐயா இல்லை ஒரு நிமிஷம், 2013 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அலைன்ஸில் இருக்கும்போதே மறைந்த மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் ரொம்ப டேரிங்காக ஓப்பனாக தன்னுடைய மனசு நெந்து காங்கிரஸ் என்னை கருவறுத்து விட்டது, என்னுடைய ஆசைமகள் கனிமொழியை வந்து திகார் ஜெயிலில் வச்சுட்டாங்க, எனது நேசத்துக்குரிய ராஜா வந்து திகார் ஜெயிலில் வச்சுட்டாங்க, என் அன்பு மனைவி தயாளம்மாளை வந்து மனசை நோவடிச்சிட்டாங்க, இனிமேல் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை காங்கிரஸோட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு 2014 மறுபடியும் எலெக்ஷன் வச்சு. இதெல்லாம் அரசியலில் சாதாரண விஷயம். எப்போ பார்த்தாலும் பிஜேபி அதிமுக கூட்டணி, பிஜேபி அதிமுக கூட்டணி. சரி, நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் வந்து புனிதாராக இருந்தால் புத்தராக இருந்தால் ஓகே, நீங்கள் தான் ஏற்கனவே கூட்டணி வச்சிருக்கீங்களே, நீங்கள் தான் கலவரம் வச்சிருக்கீங்களே, மறுபடியும் எங்கள் மேலே இதே குற்றச்சாட்டை சார் எத்தனை முறை தமிழ்நாட்டில் உள்ள இருங்க ஐயா
அளவுகோல் வேற. நான் கேக்குறது திமுக உள்ள கட்சிக்கலாம் உண்மையிலே அவங்களுக்குலாம் வந்து கருத்து வேறு, உண்மையிலே கொள்கை ஒற்றுமை இருக்கான்னு கேக்குறேன் சார். ஒரே ஒரு கொஸ்டின் சார். காங்கிரஸ் இருக்குல்ல, காங்கிரஸ் எதிர்த்த நீதி கட்சி, நீதி கட்சியினுடைய பரிமாணம் தான் திகாவுடைய பரிமாணம் திமுக. அந்த காங்கிரஸோட போய் இன்னைக்கு கூட்டு சேர்ந்துக்கிட்டு கொள்கையை பத்தி பேசுறாங்க. கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கு எவ்வளவு முரண் இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கும் கோமாத்தாருக்கும் எவ்வளவு முரண் இருக்கு, இப்படி அங்க உள்ள அத்தனை கட்சிக்கும் கொள்கை முரண் இருக்கு. நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு பிஜேபி அந்த மதவாத சக்தி, அந்த சனாதன சக்தி தமிழகத்திற்குள் நுழைந்து விடக்கூடாதுங்கிறதுல சாருக்கு ஒரே ஒரு கேள்வி. இல்ல இருங்க, என்னை பேச விட மாட்டேங்கிறீங்க, என்னை பதில் சொல்ல விடுங்க. சரி, அவங்களுக்கு ஒரு காமனான ஒரு அஜெண்டா இருக்கு சார், அதுல அவங்க பயணிக்கிறாங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஒரு குறை இது இருக்கும், கருத்து முரண்பாடுகள் இருக்கும். ஆனால் அந்த ஒரு அஜெண்டால பிஜேபி நம்ம தோற்கடிக்கணும், அது உள்ள நுழைய விட்டுறக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்கல்ல. அந்த மாதிரி ஒரு அளவுகள் உங்க அதிமுக கூட்டணியில ஏதாவது இருக்கா? நான் தான் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷங்க. அதாவதுங்க, இப்ப திமுக தலைமையில ஒரு கூட்டணி, இந்தியாவுல பிஜேபி கட்சி இருக்கு, இந்தியாவில் 18 மாநிலங்கள ஆளுங்கட்சி, இந்தியாவை ஆள்றது பிஜேபி. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க கூட்டணி சேர்ந்த மட்டும் தான் பிரச்சனையா? நீங்க சேர்ந்தா நீங்க புனிதாயிருவாங்களா? நான் கேட்கறேன். ஒரு நிமிஷம் இருங்க. பிஜேபி ஒன்னும் தடை செய்யப்பட்ட கட்சி இல்ல, பிஜேபி ஒன்னும் எந்த மாநிலத்திலும் ஆளுங்கட்சி வர மக்கள் ஏத்துக்கிட்ட கட்சி தானாங்க. ஏன் உங்களுக்கு இவ்வளவு பதட்டம்? ஏன் பிரச்சனை? திமுகவுடைய இரட்டை நிலைப்பாட நீங்க வந்து உண்மையிலே உன்னிப்பா கவனிக்கலாம் சார். ஒரு நிமிஷம். மண், மானம், மொழி, இந்த மூணுக்கு நான் விளக்கம் கொடுத்துறேன். மண்ணை வந்து காப்பாற்றணும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் உள்ள மலைகளையும் ஆறுகளையும் வெட்டி கொள்ளையடிச்சாச்சு. மானம் இருங்க மானம் அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் போதா? தெய்வ சேவல் இந்த பக்கம் இந்த அரக்கோணம் சைடு ஒரு பாலியல் தொல்லை பெண்களுக்கு கொடுத்து விருகம்பாக்கத்துல ஒரு காவலருக்கு கனிமொழி மீட்டிங்ல ஒரு காவலர் பெண் காவலருக்கு மானத்தை விட்டாங்க. ஆல்ரெடி மொழிக்கு இவங்க செய்யற துரோகம். அதாவது திமுக இது வரைக்கும் 6 முறை தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி, ஒரு பல்கலைக்கழகம் கூட தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வந்த வரலாறு கிடையாது. அதிமுக தான் 1981 தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சையில கொண்டு வந்துச்சு. இப்படி எதுவுமே பண்ணாம மண், மானம், மொழின்னு பொய்யே சொல்லிக்கிட்டு இருந்து மதவாதங்கிற பேர்ல தொடர்ந்து இவங்க தமிழ்நாட்டில் பொய் சொல்லி ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு மக்கள் தயாராக கேட்கறதுக்கு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்கணும், எங்க புரட்சி பொதுச் செயலாளர் புரட்சி பயணம் மேற்கொள்றாரு. கூட்டத்தை பாத்தீங்களா? எங்க கூட்டம் 200 ரூபாய்க்கு வர்ற கூட்டம் கொள்கை கூட்டம். மக்கள் திரண்டுச்சு இந்த ஆட்சியை வீழ்த்தியே விடுவாங்க. ஓகே, நிறைவான கருத்தா இருக்கு திரு சுமன் கவி சார். பாஜக 18 மாநிலத்தில் ஆளுது. அது மக்கள் என்ன புறக்கணிச்ச சக்தி? அது மக்களே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி. அது வந்து மக்கள் ஏத்துக்கிட்ட போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்கிறாரு. அதாவது கடந்த காலத்தில் ஜெயலலிதா 1998 ஜெயலலிதா அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பாஜகவோடு வைத்திருந்த கூட்டணியும் இப்போது ஏற்பட்டிருக்கிற கூட்டணியும் ஒன்னா. அப்போ ஜெயலலிதா பாஜகவை பிடித்திருந்தார். ஓகே, அதாவது பாஜகவை கையில் வச்சிருந்தார். இன்னைக்கு எடப்பாடி அவர்களை பாஜக கையில் வைத்திருக்கிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர்கள் உங்களை கையாளுவதற்கும் நீங்கள் அவர்களை கையாளுவதற்கும். நீங்க கடந்த காலத்துல பட்டவர்த்தனமான ஒன்று இருக்கு. நான் பிரதமர் ஆவேன் அப்படின்னு பேட்டி வந்த பத்திரிகைகள் இப்பவும் சுட சுட இருக்குது. நீங்க காவன காப்பகத்தில் போய் பாருங்க. 98 அவ்வளவு விவாதங்கள் நடந்திருக்குது. தன்னை பிரதமராக முன்னிறுத்த வேண்டும்ங்கிற கேள்வியும், கலைஞர் அவர்களுடைய ஆட்சியை தூக்கி வீசணும்னு சொல்லிய அழுத்தமும், எவ்வளவு பெரிய நெருக்கடியை நீங்க வாஜ்பாய் கொடுத்தீங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறு நெருக்குதலையாவது உங்களால் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு இருக்கிற நிலைமையில உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிறது மட்டும் இல்ல. நாங்க இப்ப பிரச்சனை அது கிடையாது, நீங்க கூட்டணி வச்சிங்களா வைக்கலையாங்கிறது இல்ல. நீங்க இந்து முன்னணி மாநாட்டுல போய் கொள்கை தலைவர்களை வந்து காவு கொடுத்துட்டு வந்து நிக்கிறீங்க. அதை 4-5 பேர் உங்களுக்கு திட்டினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது உணர்ச்சி வந்து பதில் சொல்வதற்கே நீங்க வெளியில வரீங்க. அப்போ உங்களுக்கு அடிப்படையிலேயே இந்த தமிழ் உணர்வு, தமிழ்நாட்டுக்கான இதே இல்லை. நீங்க இன்னும் வேடிக்கை என்னன்னா, பல்கலைக்கழகங்கள் வந்து நீங்க கல்லூரிகள் வந்து கவர்மெண்ட்டுக்கு, அதாவது அறநிலையத்துறை காசு எடுத்து கட்டப்படுகிறதுன்னு சொல்லி பகிரங்கமா ஒரு இந்துத்துவவாதி பேசுகிற பேச்சை நீங்க பேசுறீங்க. புரிந்து கொள்ளப்பட்டது. அது 2வது நாள் விளக்கம் கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், 2வது நாள் விளக்கம் கொடுக்குறீங்க. இன்னொன்னு, இந்து முன்னணி நடத்தின மாநாட்டை
இதை நாங்கள் செய்யவில்லைன்னு பாஜகவே விளக்கம் சொல்ல வேண்டிய, அமித்ஷா சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இது தீண்டத்தகாத ஒரு இயக்கமா, தீண்டத்தகாத அமைப்பா நீங்க கேள்வி கேட்கறீங்கல்ல, நான் அப்ப ஏன் நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க? சார் அதை சொல்றது உங்களுக்கு தகுதி இருக்கா? திமுக தகுதி இருக்கான்னு கேக்குறேன் சார். ஏற்கனவே நீங்க சார், நான் உங்களுக்கு இல்ல பல விவாதத்துல சார் சேப்பாக்கம் திருவதிக்கேணி எலெக்ஷன்ல மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதிக்கு RSS வேலை செஞ்சிருக்கு, இந்து மணி வேலை செஞ்சிருக்கு, மரியாதைக்குரிய உதயநிதி அவர்களுக்கு RSS வேலை செஞ்சிருக்கு, இந்து மணி RSS அலுவலகத்துக்கு இந்து மணி அலுவலகத்துக்கு இவங்களே போய் ஆதரவு கேட்டிருக்காங்க. சார் நீங்க புனிதா இருந்தா ஓகே, நீங்க தான் ஏற்கனவே அந்த வாக்கு வாங்கி எமர்ஜென்சி காலகட்டத்துல திமுக அவர்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுத்து RSS அங்க இருக்கக்கூடிய இவர்கள் நெருக்கடியில இங்க வந்து வாழ்ந்தாங்க, அதுக்கெல்லாம் பாதுகாப்பு, அதெல்லாம் விஷயம் இல்ல. எமர்ஜென்சி உள்ள போன குடும்பம் ரோட்ல பிச்சை எடுக்கு சார். கருணாநிதி குடும்பம் தான் இன்னைக்கு வாழுது, அதை புரிஞ்சிருக்கேன். அதாவது எமர்ஜென்சில நம்மளுக்காக தியாகம் இந்திரா காந்தியினுடைய அரக்கத்தனத்துக்கு தியாகம் பண்ண குடும்பம் வாழ்ந்து இருக்கு. ஆனால் மரியாதைக்குரிய கருணாநிதி கடந்த காலத்தில் ஜெயலலிதா பாஜகவை சிக்க வைத்தது தமிழ்நாட்டு மக்களை நீங்க முட்டாளாக்காதீங்க, பொய் பேசாதீங்க. நீங்க வந்து பெரியாருடைய கொள்கையை பேசிட்டு பின்புறமா போயிட்டு கோயிலுக்கு போறீங்க. அவரோட கருத்தை உள்வாங்க. பெரியாருடைய கொள்கை பேசிட்டு கடவுள் மறு பேசிட்டு பின்புறமா போயிட்டு லட்ச லட்சமா கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கீங்க. என்னங்க நியாயம்? இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்தவ மக்களையும் திருப்தி செய்வதற்கு, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கு மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி அவருடைய மனைவி வந்து கோயிலுக்கு போவாங்க, மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய மனைவி கோயிலுக்கு போவாங்க, அவங்க வீட்டுல வச்சு சாமி கும்பிடுறாங்க, அத்தனை குருக்களோடையும் வந்து வச்சு அவங்களுக்கு வந்து டொனேஷன் கொடுத்தாங்க, கோயில் கட்டுறதுக்கு டொனேஷன் கொடுத்தாங்க, ராமர் கோயில் கட்டுறதுக்கு கருணாநிதி குடும்பம் டொனேஷன் கொடுத்திருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு ஆனா வெளியில வந்து கடவுள் மறுப்பு, இது என்ன நியாயம்? உடனே எங்க சொல்றது அவரோட கருத்தை உள்வாங்கிங்க. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன அண்ணாவின் கருத்து நமக்கு இருக்குது. நாங்க கட்சி ஆரம்பிச்சாங்க, எம்ஜிஆர் இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், நாங்க ஆரம்பிச்சு கோயில் போட்டிருக்கோம் சார். நாங்க இதுல ரெட்டலை பாருமா, எம்ஜிஆர் கோயிலுக்கு போவாரு, மரியாதைக்குரிய அம்மா கோயிலுக்கு போவாங்க, எடப்பாடி எங்களுடைய எடப்பாடியார் கோயிலுக்கு போவாரு, அதிமுக தொண்டமெல்லாம் கோயிலுக்கு போவா. நாங்க எங்களுடைய கொள்கை இஸ்லாமியரா, நீ வந்து குரானை படி, நீ மசூதிக்கு போங்க, கிறிஸ்தவரா நீங்க சர்ச்ல போய் சார். நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கூடுதலான எந்த ஒரு புது வாதம் வேண்டாம். அவருடைய நிறைவு கருத்தை ரத்னசுருமா பதிவு செய்வாரு, உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு செய்யுங்க. அவருடைய கருத்து பதிவு செய்யும் போது குறுக்கிடாதீங்க தயவு செய்து. ரத்தின சுருக்கமா பேசுவது என்பது ஒரு RSS காரர்கள் அல்லது இந்துத்துவவாதிகள் பேசுகிற அந்த வார்த்தை தான். கருணாநிதி அவர்களின் குடும்பம் கோயிலுக்கு போகிறது, அவர்கள் சாமி கும்பிடுகிறார்கள் அப்படிங்கிறது இவருக்கு அதிமுக இதை வந்து ஒரு பெரிய நெருக்கடியா எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஆனா என்னைக்கு இவர்கள் நெருக்கடியா இதை பேசுறாங்கன்னா இவர்கள் RSS அஜெண்டாவை வேலை செய்வதனால் அந்த மாதிரி பேசுறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, சிறுபான்மையினர் வாக்கு பற்றி இவர்களுக்கு அக்கறை இல்லைங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் சிறுபான்மையினருக்கு எதிராகவோ அல்லது இந்த மாதிரி கோயில் நலங்கள் விவகாரத்தில் பேசுவது, கோயில் பணம் விஷயத்தில் எடப்பாடி அவர்கள் பேசுவதோ நடக்கிறது. இதற்கு முட்டு கொடுத்து பேசுவது என்பது RSS எஜெண்டாவுக்கு இவங்க போறாங்கிறது ஒண்ணு. இன்னொன்று, இந்த விவாதத்தின் அடிப்படை விஜய் என்கிற ஃபேக்டர், அவர் ஒரு நடிகர், இன்னொரு நடிகர்களால் 2 நடிகர்களால் ஆளப்பட்ட கட்டுவிக்கப்பட்ட கட்சி என்பது அதிமுக. அந்த நடிகர் ரசிகர் கூட்டங்கள் இங்கே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசியலை பாரம்பரியமாக செய்கிற கட்சியிலிருந்து அது சிதறி போவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளவுங்க. கருத்தை பதிவு செய்யுங்க. அவர் ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருந்தார். அதாவது உங்களுடைய அதிமுகங்கிற கட்டமைப்பே கொள்கையை சார்ந்து வார்த்தெடுக்கப்பட்டதல்ல, மாறாக தவறு இல்ல. முடிச்சிடுறேன். 2 திரை பிரபலங்களுடைய இதுல ஈர்ந்துதான் வந்தது. அந்த திரை பிரபலங்களால ஈர்ந்து வந்த அந்த கூட்டம் டிவிகேவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வாய்ப்பே கிடையாது. மரியாதைக்குரிய அண்ணா அவர்கள் 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை ராமேஸ்வரம் தொடங்கிய போது மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களுக்கு என்ன பங்கு இருந்துச்சோ அதோட ஒரு மடிப்பு எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. எம்ஜிஆர் தான் கொண்டு அண்ணாவுடைய கொள்கைகளை வந்து பெரியாருடைய கொள்கைகளை வந்து கிராம சேர்த்தாரு. மரியாதைக்குரிய மறைந்த அண்ணா அவர்கள் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி ஒரு கொள்கை ஆரம்பித்து திராவிட நாடை கைவிட்டுட்டு எம்ஜிஆரை தான் சொன்னார். என்னை வந்து எம்ஜிஆர் வந்து போய் நிதி கொடுக்கும்போது மரியாதைக்குரிய எம்ஜிஆர் பார்த்து சொல்லி, அப்பா ராமச்சந்திரா, நீ பணம்லாம் கொடுக்கணும், அவன் முகத்தை காட்டு, எனக்கு 30 லட்சம் ஓட்டுகளும் சொல்லிட்டு அவ்வளவுக்கு எம்ஜிஆருடைய பாடல்களும் நடிப்பும் போய் கொள்கையா வந்து மக்களை இருந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் திமுக ஆட்சியை பிடிச்சி அண்ணாவுடைய மறைக்கு பிறகு மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி முதலமைச்சராக முழு காரணம் எம்ஜிஆர் தான். அதனால
நடிகர்கள் என்பது வேறு, எம்ஜிஆருடைய கொள்கை என்பது வேறு. ஓகே முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கொள்கையில போய் கிராமமா சேர்த்தது எம்ஜிஆர். அதனால அன்றைக்கு உள்ள கொள்கை என்பது இன்றைக்கு உள்ள நடிப்பு என்பது வேறு. கண்டிப்பா வந்து இவர் சொல்ற விஷயங்கள்லாம் கிடையாது. நாங்க வந்து RSS ஓடையோ பிஜேபியோட நாங்க வந்து ஒரு கூட்டணி தான் வச்சிருக்கோம். எங்களுக்கு வெற்றிக்கான கூட்டணி தேவை. நாங்கள் ஒருபோதும் மதவாதத்தோடு நாங்கள் கைகோர்க்க மாட்டோம். மதவாதம் துளிர்விட்டால் அதிமுக ஒட்டன் இருக்கும். அதனால 99 எப்படி திமுக வந்து கூட்டணி போடுச்சோ 2001 எப்படி திமுக அதே மாதிரி தான் நாங்கள் பிஜேபி கூட்டணி சேர்ந்திருக்கோம். அதனால விஜயினுடைய ஃபேக்டர் வந்து தமிழ்நாட்டில் எந்த மாதிரி ஒரு தாக்கம் ஏற்படுங்க. பொதுவாகவே விஜய் ரசிகர்கள் ஆரம்பத்திலிருந்து திமுக மண்ணில் இருப்பவருங்க. அதுக்கடுத்து அவர் வந்து அடித்தட்டு மக்களுடைய குறிப்பாக நகர்ப்புற மக்களுடைய வந்து இளைஞர்களுடைய வாக்குகளை இளைஞர்களுடைய வாக்குகளை கவர்ல இருப்பாரு. நாங்க வந்து எப்பவுமே கிராமப்புறத்தை பேஸ் பண்ணி அரசியல் பண்ணுவோம். அதுக்கடுத்த நகர்ப்புறம். அதனால முழுக்க திமுக தான் பாதிப்பு. அதிமுகவுக்கு எந்த பாதிப்பத்தையும் ஏற்கனவே தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஓகே, அதான் திடீர்மான கருத்தை பதிவு செஞ்சிட்டீங்க. அதாவது திரு சுமகம் அவர்கள் சொன்னாரு அந்த 2099 2001 வந்து ஒப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருந்தார் ரீதியான பார்வையில. அதுக்குண்டான விளக்கத்தையும் நீங்களும் கொடுத்திருந்தீங்க. நிச்சயமா திரு விஜய் அவர்களுடைய இந்த அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள், அவர் களத்துல இறங்கியிருக்க விஷயமாக இருக்கட்டும், அவருடைய மாநாடு சம்பந்தமாக இந்த விவாதத்துல இரு விருந்தினர்களும் உங்களோட கருத்துக்களை தெளிவா பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள். நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.